ஹைடா மை லிட்டில் காட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து ஜேக்கிக்கு ஒரு எஃப்எஃப்ஆ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஹெட்ஃபோன் மஸ்ட்டாக தான் வரும். டைட்டில் நேம் வந்துட்டு மசாலா டாடி வி மீன் குக்கோட காம்போ. ஆனால் ஹீரோ நம்ம ஜேகே தான். ஸோ ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு 3 மந்தில் பேபி இருக்குது. ஜேகே ஜிம்மினை வச்சு உங்ககிட்ட ஜெலஸ் ஆவான், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவான். இதை தான் இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லஸ்ட்டு, லவ்வு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்குமே சரியான சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் எபிசோடை மறக்காமல் பார்க்குறதுக்காண்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எப்போனாலுமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சரி இந்த எபிசோடுக்கு அன்கட் இருக்குது. ஸோ தான் அன்கட் வச்சுருக்கேன். அதனால் டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்கட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான்டா உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஏய் ஒயன், உன்னை விட்டு நான் போகணுமாடி? ஏய் சத்தியமாக என்னால் முடியாதுடி. பாரு, நான் வேணா இங்கே இருக்கட்டுமா? ஒரு வாரம் உன்னை விட்டு நம்ம குழந்தைய விட்டு பிரிஞ்சு போகணுன்னா எனக்கு அது ஒரு யுகமால போகும். நான் போகலடி ஒயன், நான் இங்கேயே இருக்கேன்டி ஒயன். ஜேகே, நீங்கள் போய் தானே ஆகணும். பிகாஸ் இது வந்து உங்களோட ஒர்க்கில். ப்ளீஸ் ஜேகே, ஒரே ஒரு வாரம் தானே, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுங்க. நான் போகலடி. அவனை விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது. என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் வீட்லேயும் உன் கூடயே இருக்கேனே. ப்ளீஸ் ப்ளீஸ். அச்சோ, என்ன நீங்கள் இப்படிலாம் அடம் பிடிச்சிட்ருக்கீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் போய் தான் ஆகணும். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்களே, நீங்கள் போயிட்டு வாங்குங்க. அடியே, உங்கள் அப்பையும் எப்போ பாரு வேலைக்கு போன்னு தான் சொல்கிறான். ஒரு தடவையா சொல்கிறான்? ஓயாமல் சொல்கிறான்டி. அவனுக்காண்டிலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது. பாரு, வீட்டில் இருந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வேணா இருக்கேன்டி. என்னை வேலைக்கு போகணும் மட்டும் சொல்லாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி ரொம்ப பாவமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ஜெக்கியோட நெக்கை கட்டிக்கிட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்களே, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலனா நானே உங்களை அந்த வேலைக்கு போக சொல்ல மாட்டேன். புரியுதா? ப்ளீஸ் ஜேகே, போயிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. ஜேகே உங்களை இப்போயே தான் பார்த்துட்ருக்கான். சரி வேணே, நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் தாங்குற மாதிரி ஒரு லிப்பில் ஒரு இச்சு நச்சுன்னு கொடுத்துறேன். ஷோ, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு வாரம் கழிச்சு இனிமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏண்டி, என்ன ஏன்னா வேணான்னு நினச்சிட்ருக்கியா? நான் போயிட்டு வருவேன், அப்புறம் வந்து உங்ககிட்ட பண்ணுவேன். ஏன்னா சொல்லுவேன், எப்போ தான் குழந்த பிறந்திருக்கு, என்னைய ஒரு மனுஷியை கூட மதிக்க மாட்டிங்களான்னு கேட்ப. இது எனக்கு தேவையா? நீ ஒன்றும் கீழே கொடுக்க வேணாம், லிப்பில் தண்டி ஒன்று கொடுக்க சொல்கிறேன், கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்கள் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்ருக்கீங்க. எப்படிலாம் கேட்டால் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டக்குன்னு பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்லேயே ஒரு இச்சு நச்சுன்னு வைக்கிறான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. இப்போ அவனும் ஸ்கிப் பண்ணாமா உங்கள் லிப்லேயே ஒரு பைட் மார்க்கை வைக்கிறான், கடிச்சு இழுக்கிறான். ஜேகே வலிக்குது அப்படின்றீங்க. ஒரு வாரத்துக்கு இந்த வலியோடையே இருடி. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்துட்டு வேறு மாதிரி வலி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து லைட்டாக கண்ணடிச்சிட்டு அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைக்கு போயிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அவனுக்கு அங்கேருந்து போகவே மனசு இல்லை. திருப்பியும் குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏய் நான் போகலடி. அச்சோ ஜேகே, அதான் நீங்கள் நினச்ச மாதிரி ஒன்று எடுத்துட்டிங்களே, அப்புறம் என்ன போலேன்னு சொல்லிட்டுருக்கீங்க? கிளம்பி போங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை பிடிச்சி வம்படையாக தள்ளி விட ஜேகேக்கு உங்களை விட்டு போகவே மனசு இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு அவனும் வீட்டை விட்டு கிளம்பி அவனோட லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வெளியில் போனான். நம்ம தான் அவனோட லவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஃபோனில். ஏய் செலாக்குட்டி, மாமாக்கு ஒன்று இச்சின்னு நச்சுன்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஜேகே உங்ககிட்ட என்னத்தை கேட்டுட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் தயாங்கு அவனோட லவ்வர்கிட்ட ஃபோனில் கேட்டுட்ருக்கான். ஜேகே இதை கேட்டோன்னே அவனுக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. ஏற்கனவே உங்களை விட்டு பிரிய முடியாமல் பிரிஞ்சு அவன் போயிட்டுருக்கான். இவனோட லவர்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பற்றிக்கிட்டு வருது. அப்படியே தாயங்கோட தலையில் போயிட்டு ஒரு கொட்டு வைக்கிறான். ஏய் யார்கிட்டரா பேசிக்கிட்டு இருக்க?
ஏய், என்னடா தள்ள கொட்டிக்கிட்டு இருக்கா? லவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டா, உனக்கு என்னடா வந்துச்சு? ஏண்டா டேய், கல்யாணம் முடிச்சுட்டு என் பொண்டாட்டியை பிரிய முடியாமல் நானே வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி உன் லவர்கிட்ட பேசிட்டு கடுப்பு மயிரை ஏற்றிக்கிட்டு இருக்கியா? அங்கே பாரு, அங்கே போயிட்டு வர்ற வரைக்கும் நீ ஃபோனே பேசக்கூடாது. இது என்னடா உன்னோட பெரிய ரோதனையாக போச்சு? போகிற இடத்துக்குலாம் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? ஏன்னா வேணாம் நான் சொன்னேன். சும்மா நச கசண்டு. டே ஜேகே, நீயாவது கல்யாணம் முடிஞ்சு மேட்ரு முடிஞ்சு பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிட்ட. நான் இன்னும் அதெல்லாம் பார்க்கவே இல்லைடா. எனக்கும் ஆசை இருக்காதா ஜேகே? என்னோட லவ்வர் கூட கல்யாணம் முடிக்கணும், மேட்ரு முடிக்கணும், அப்புறம் புள்ள பெற்றுக்கணும். உன்னை மாதிரி நானும் என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சணும். அப்படிலாம் எனக்கு ஆசை இருக்காதா? நீ என்ன என்னை என் லவ்வர்கிட்ட பேசக்கூட விட மாட்டேற கொத்தா? நீ பேசுடா, ஆனால் என் முன்னாடி பேசாத. என் முன்னாடி நீ ஃபோன் பேசினேன்னு வெயி, எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வரும். நானும் அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தால் என் பொண்டாட்டி என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா. போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வாங்கண்டு வா. என் மாமனார் வேற நீ போலையா கொண்டு எடுக்கிறான். ஆம்பளைனா வேலைக்கு போகணுன்னு எவன்டா சொன்னான்? ஆம்பளைனா வேலை பார்க்கணுன்ட்டு இதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பொண்டாட்டி தாசனா இருக்கவே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கவும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கான். தாங்க ஒரு மாதிரியாக ஜெய்கவை பார்த்து சிரிக்கிறான், ஒரு மாதிரி நக்கலா. டேய் என்னடா, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பொண்ணே பிடிக்காதுன்ட்டு இருந்த வாயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே பொண்டாட்டி தாசனாவே மாறி நிற்கிறியடா. உன்னைய பார்த்தா எனக்கு சிப்பாக தாண்டா வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்கண்ணா விழுந்து சிரிச்சிட்ருக்கான். ஜேகே அப்படியே தாங்க பார்த்து ஒரு முறை தான். சரி இப்போ என்னத்துக்கு முறைக்கிற? வா போவோம். வேணா நம்ம இங்கே வர்ற வரைக்கும் என்னோட லவ்வர்கிட்ட பேசக்கூடாது, அவ்வளோதானே? சரிடா மச்சான், நான் ஃபோனில் பேசல, பட் அவளை போய்ட்டு நேரில் பார்த்து அவளை அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேச தயாங்கோட தலையிலேயே ஒரு அடி. தயாங்கா, நம்மளோட வேலை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் என் பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டேன். அதே மாதிரி நீயும் உன் லவர்கிட்ட பேசக்கூடாது. நம்ம 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், பின்னாடி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறோம். உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி ஜேகே என்னமோ பெரிய போருக்கு போகிற மாதிரி தாங்கிட்ட கேட்க, தாங்கும் ஒரு மாதிரி அவனோட ஐஸை பெருசாக விரிச்சிட்டு அவனோட ஹேண்டில் தம்ஸ்அப்பை வச்சுக்கிட்டு ஓகேடா மச்சான், ஆனால் என் லவர்கிட்ட பேசல, நீ உன் பொண்டாட்டிகிட்ட பேசாத, நம்ம 2 பேரும் நம்மளோட கோலை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போருக்கு போகிற மாதிரி கார்லலாம் ஏறுறாங்க. இப்போ காரை ட்ரைவ் பண்ணுறது நம்ம ஜேகே தான். உங்கள் வீட்டிலேருந்து காரு உங்கள் கேட்லேருந்து வெளியில் போகுது. இதே சேம் டைம் இன்னொரு காரு உங்களோட கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இப்போ என்ட்ரி ஆனோடனே அந்த காருக்குள்ளே இருந்து இறங்குறது நம்ம ஜிம்மின் தான். இப்போ ஜிம்மின் இறங்கி வேகமாக வந்து உங்களோட டோரை தான் நாக் பண்ணுறான். இப்போ நீங்களும் இப்போ தானே இந்த ஜேகே போனாங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டு டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு என்ன தான் வேணும்? சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. வேலைக்கு தானே போக சொல்கிறேன், அதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக முடங்கிக்கிட்டே போயிட்டு நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் ஜிம்மின் தான். ஜிம்மின் வா, ஜிம்மின் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூப்பிட இப்போ ஜிம்மினும் வீட்டுக்குள்ளே வரான். ஹே வாய்ன, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும் ஜிம்மின்? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வெளில போச்சே, அதில் யார் போனா? வேறு யார்? என்னோடய ஹஸ்பண்ட் ஜேகே, அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு தயாங், இவங்க 2 பேரும் தான். எங்கே போகிறாங்க? ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளில போகிறாங்க, வேலை விஷயமா. எங்கள் அப்பா பாவம் ஜேகேவை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க, வேலைக்கு போன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் வேலை தேடி போகிறாரு. ஓ, எப்போ வருவாங்க? எனக்கு தெரிஞ்சு 1 வீக் ஆகும் ஜிமின். ஓ, 1 வீக் ஆகுமா? ஆமாம் ஜிமின், இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்ருக்க? நீ வா, வந்து உட்காரு. காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா? ஹே வயன், எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அதோட பெரிய ஹெல்ப் வேணும். என்ன வேணும்? அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. நான் எதுக்குடா தப்பாக நினைக்க போகிறேன்? நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பரவாயில்ல கேளு. அது வயன், உன்னோட ஹஸ்பண்ட் 1 வீக் வீட்டில் இருக்க மாட்டான்ல? ஆமாம், 1 வீக் இருக்க மாட்டாங்க, 1 வீக் வரவே மாட்டாங்க. அது வரைக்கும் நீயும் உன்னோட குழந்தையும் என்னோட வீட்டுக்கு வந்து தங்குறீங்களா? ஜிம்மின், ஏய், நான் சொல்கிறத முழுசாக கேளு. என்னோட அம்மா அப்பா இங்கே ஊருக்கு வராங்க. ஓகே, அதான் உனக்கு தெரியுமே, நானும் கியூனாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலைன்னு. ஆமாம், பிடிக்கலைன்னு எனக்கு தெரியும் ஜிமின். அதுக்கப்புறம் இப்போ நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீ சொன்ன.
ஆமாம், நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்படி பேச வச்சேன் தெரியுமா? கியூனாக்கு குழந்த பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி சொன்னேன்? ஏன்னா பெரியவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த இருக்குன்னு தெரிஞ்சால் சமாதானமாகி பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கில் தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்படி சொன்னேன். சரி, அதுக்கு இப்போ என்ன? அது இன்னைக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஓ மை காட்! அப்போ குழந்தை எங்கன்னு கேட்பாங்களா? ஆமாம் வயன், குழந்தை எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்கிட்ட என்ன பண்ண போகிற? இல்லை வயன், அது உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு வேற தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தான். உன்னோட குழந்தைய ஒரு வாரத்துக்கு எங்களோட குழந்தைய வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாமா? ஜிமின், என்ன பேசுகிற நீ? என்னோட குழந்தைய எப்படி உங்கள் குழந்தையா? இல்லை வயன், நான் சொல்கிறத கேளு வயன். ஒரே நிமிஷம், நீ கோவப்படாத. நான் சொல்கிறத மட்டும் நிதானமாக கேளு. இப்போதைக்கு வேறு குழந்தைய போய்ட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் எனக்கு டைமே கிடையாது. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கிட்டக்க இருக்கிறது நீ தான். உன்னைய தான் கூட்டிகிட்டு போக முடியும். இங்கே பாரு, ஒரு வாரம் உன்னோட ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை. அது வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் இரு. க்யூனாவும் இருப்பாள். ப்ளீஸ் வயன், குழந்தைய ஒரே ஒரு வாரத்துக்கு எங்களோட குழந்தையா நினச்சி நாங்கள் பார்த்துக்குறோம். நீயும் அங்கே தானே இருப்ப. ஸோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். வயன் ப்ளீஸ் வயன், ஓகேன்னு சொல்லுவாயன். இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்காண்டி ஓகேன்னு சொல்லுவாயன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் எனக்கும் க்யூனாக்கும் குழந்தை பிறக்கலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமாக எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சே வச்சுருவாங்க வயன். என்னால் க்யூனாவெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது வயன். ப்ளீஸ் வயன், புரிஞ்சுக்கோ வயன். நீயும் ஜேகேவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சிட்டிங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க உங்களால் முடியுமா? இங்கே பாரு வயன், அதே மாதிரி தான் வயன் என்னோடய சுச்சுவேஷனும். நானும் க்யூனாவும் அவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கோம். அவளை விட்டுட்டு என்னாலையும் என்னையை விட்டுட்டு அவளாலையும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்போது குழந்தைன்ற ஒரு மேட்ரு எங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நாங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணவே மாட்டோம். இப்போ குழந்தைன்ற ஒரு பாக்கியம் எங்களுக்குள்ளே இல்லை. அதனால தான் வயன், எங்கள் 2 பேர்த்தையும் எங்கள் அம்மா அப்பா பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அழுகிற லெவலுக்கு போயிட்டான். உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அழுகிறத உங்களால் பார்க்க முடியல. ஜிமின் எதுக்குடா அப்படி அழுதுட்ருக்க? சரி விடு. இப்போ என்ன, ஒரு வாரத்துக்கு உன்னோட வீட்டில் நான் தங்கணும். சரி ஓகே, பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு என்னோட குழந்தைய உங்களோட குழந்தைன்னே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளேயும் என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க. இல்லாட்டினா எனக்கு என்னோடய புருஷன் டிவோர்ஸ் கொடுத்துருவான். தெரியும், அந்த ஜேகே ரொம்பவே ஜெலசி பர்சன் தெரியும். என்னைய வச்சே நிறையா உன்னைய சந்தேகப்பட்டிருக்கான்ல. எனக்கு நல்லாவே தெரியும் வயன். உன்னோட லைஃப்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் வயன் அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் சொல்ல, இப்போதைக்கு உங்களுக்கு வேறு வழியும் தெரில. ஜிம்மின் கூட தான் கிளம்பி போயிடும். இல்லைன்னா ஜிம்மினோட லைஃபே அந்தலை சிந்தலை ஆயிரும். அதனால நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தையும் தூக்கிட்டு அப்படியே ஜிம்மின் கூட அவனோட வீட்டுக்கு போகிறீங்கடா. அப்படியே சீனு இங்கே கட்டாயி ஜேகே கிட்ட தான் திரும்புது. ஜேகேவை பார்த்தா ஒரு ஹோட்டலில் தான் இருக்கான். வெறித்தனமாக சமைச்சிக்கிட்டு இருக்கான். பிகாஸ் ஜேகே ஒரு செஃப்பு, தாங்கும் ஒரு செஃப்பு. இவங்க 2 பேர்த்துக்கு கூடால காம்படிஷன். வெறித்தனமாக இவங்க சமைச்சு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறாங்க. கஸ்டமர் யாருன்னு பார்த்தா சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க. இப்போது ஜேகே சமைச்சிருக்கிறதோ ஸ்பைசி ஃபுட்டு, தாங்க சமைச்சிருக்கிறதோ ஸ்வீட்டு. தென் குழந்தைங்க கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்தா குழந்தைங்க எதை சூஸ் பண்ணுவாங்க? ஸ்வீட் ஃபுட்டை தானே செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங் செஞ்சுருந்த ஃபுட்டு தான் குழந்தைங்களுக்கு பிடிக்க. குழந்தைங்களும் தாங்க பார்த்து, அங்கிள் நீங்கள் செஞ்சுருக்க ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்து சொல்ல, இப்போது அந்த ஹோட்டலோட மேனேஜரும் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு, குழந்தைங்களா சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, தாங்க தான் குழந்தைங்களும் ஹேண்டை காமிக்க, மேனேஜரும் தாங்க பார்த்து, தாங் நீங்கள் செஞ்சுருக்க ஃபுட்டு தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஜேகே, ஐம் ஸோ சாரி, நீங்கள் சமைச்சிருக்கிறது ஸ்பைசி ஃபுட்டு. ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒத்து வராது. அவங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. இது குழந்தைங்களுக்கான ஒரு ஹோட்டல், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களே அப்படின்ற மாதிரி மேனேஜர் ஜேகே கிட்ட பேச, ஜேகேவும் ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டுறான். பரவாயில்ல சார், நீங்கள் இந்த வேலையை தாங்கே கொடுத்துருங்க
அப்படின்ற மாதிரி சொல்ல தாங்க அப்படியே சாக்கா ஜேகேவை பார்க்குறான். அடே பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போகிறான். ஏய் மச்சான், என்னடா பண்ணிட்டுருக்க? நீ தானடா என்னை ஸ்வீட் ஃபுட்டே சமைக்க சொன்ன. ஏய் என்னை இந்த வேலையில் கோர்த்து விட்டுட்டுருக்க. ஏய் எனக்கு இதோட முக்கியமான வேலைலாம் இருக்குது. என்னோட பொண்ணாட்டியை நான் லவ் பண்ணணும், அதான் என்னோடய வேலையே. நீ ஏன்னா என்னை கொண்டு வந்து இந்த வேலையில் சேர்த்து விட்டுட்டுருக்க? அப்படிலாம் என்னால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே பாரு ஜேகே, உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், ஒழுங்காக அந்த வேலையை நீயே பார்த்துக்கோ. நீ தான் என்னை சமைக்க சொன்னேன்னு போயிட்டு நான் அந்த மேனேஜர்கிட்டே சொல்லிடுவேன். ஏய் அட்டுங்கடா, நீயும் உன்னோட லவ்வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களோட பேரண்ட்ஸு உங்களை வந்து தனியாக அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ உன் பொண்டாட்டியை வச்சு நீ காப்பாற்றுறதுக்கு காசு தேவைப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு வேலை தான் தேவைப்படும். ஒழுங்கு அந்த வேலையை கையில் எடுத்துகிட்டு வேலையை பாரு. உன் பொண்டாட்டிக்கு நல்லா சமைச்சு கொட்டு, புரியுதா? உன் பொண்டாட்டிக்கு நல்லா வேலை பார்த்து காசு கொடு, அப்போ தான் லைஃபு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் அட்வைஸ் பண்ணுறான். ஏய் புறம்போக்கே, நீ என்னை இந்த வேலையில் சேர்த்து விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட நீ ஹாப்பியாக இருப்ப, என் பொண்டாட்டி கூட நான் ஹாப்பியாக இருக்க வேணாமா? எப்போ பாரு வேலை வேலைன்னு வேலையை பார்த்தே சாக சொல்கிறியா நீ? எப்பாடா ஜேகே, உன்னோட பிளான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுல. அப்போ மூடிக்கிட்டு இந்த வேலையை நீயே பாரு. நான் என் பொண்டாட்டி கூட தாண்டா இருக்கணும், பிகாஸ் ஐ எம் எ பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நீ போய் ஜாயின் பண்ணு, நான் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ண வரல, பொண்டாட்டிகள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தாசனாக மாறிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். இப்போது தாங்க் அப்படியே ஃபோன் கால் வருது. தாங்கும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை பார்த்து நெளிகிறான். எதுக்குடா என்னையை பார்த்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்க? இல்லைடா மச்சான், என்னோட ஆளு தான் ஃபோன் அடிக்கிறா, நீ தான் பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கியா, அதான் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா போய்ட்டு பேசிடட்டுமா? அடே நான் சொன்னது வேலை பார்க்கும்போது பேசக்கூடாதுன்னு தான், மற்றபடி இப்போ ஃப்ரீயாக தானே இருக்க, நீ போய்ட்டு ஆள்கிட்ட பேசு, நான் போய்ட்டு ஆள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்ல ஃபோனை தூக்கிட்டு குடுகுடுன்னு நம்ம தாங்க வெளியில் ஓடிடுறான். இப்போது ஜேகே தான் ஒரு மாதிரியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே அவனோட ஃபோன் எடுக்கிறான். ஃபோனில் முன்னாடி வால்பேப்பரில் உங்களோட பிக்கு தான் இருக்குது, நீங்களும் குழந்தையும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்கு. அதை பார்த்துக்கிட்டு ஒரு மையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே கால் பண்ணுறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே ஹஸ்பண்டுன்னு வருது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக பதறுது, பிகாஸ் நீங்கள் ஜிம்மினோட வீட்டில் இருக்கீங்க. அவ்வளோதான், ஜேகேக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்களும் ஒரு மாதிரியாக பயந்துகிட்டே ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லுங்கங்க. ஏய் என்னடி பண்ணுற? என்ன பண்ணுவேன், சும்மா தான் இருக்கேன். ஆனால் சும்மா தான் இருக்கேன்ற குழந்த என்ன பண்ணுது? அது வந்து குழந்த பால் குடிச்சிட்ருக்கா. ஓ அப்போ கரெக்ட் டைமில் தான் கால் பண்ணியிருக்கேன். எப்போனாடி வீடியோ கால் வாயே, பார்க்கணுமே. என்ன பார்க்கணும்? ஏய் குழந்தைய பார்க்கணுடி. குழந்தைய எனக்கு நான் காமிக்க மாட்டேயா என்ன? சி குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கேன்ட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டு வீடியோ கால் பண்ண சொல்லிட்டுருக்கீங்க. இல்லைங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஏய் இப்போ நீ கால் பண்ணேன்னு வை, எப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். சரி இருங்க, ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஏய் உண்மையை சொல்லு, எங்கே இருக்க நீ? வீட்டில் தாங்க இருக்கேன். பட் நீ வீட்டில் இருந்தால் இவ்வளோ திக்கி திக்கெல்லாம் பேச மாட்டே. ஏய் என்னடி பேசுகிற? உண்மையை சொல்லு, ஜிம்மின் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சாதுவாக பேசிகிட்டு இருந்த ஜேகே அப்படியே ஹார்டாக மாறுறான். நீங்களும் ஒரு மாதிரி உங்களோட எச்சியவே அத்தனை தடவை முழுங்குறீங்க. சே அப்படிலாம் இல்லை, ஜிம்மின் எதுக்கு நம்ம வீட்டுக்கு, அதுவும் நீங்கள் இல்லாத போது எதுக்கு வர போகிறான்? அவையெல்லாம் வரலங்க. வீடியோ கால் பண்ணு, அவனை வீடியோ கால் பண்ண சொன்னேன், பண்ணுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கத்த. எப்படா நீங்கள் வீடியோ கால் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஜிம்மினோட வீட்டில். இப்போ நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அச்சோ என்ன இவன் வீடியோ கால் பண்ண சொல்லிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஜிம்மின் தான் கத்துறான். ஓயன் எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, கீழே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. நீங்கள் டக்குன்னு ஃபோனை மியூட்டில் போட்டுறீங்க. அச்சோ இவன் வேற கத்திட்டானே,
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்களும் முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அங்கிட்டு ஜேகேனா ஹலோ ஹலோ இப்போ பேசுனது ஜிமின் தானே, ஏய் என்னடி பண்ணிருக்க, ஏய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ நீங்களும் ஃபோனை மியூட்டில் இருந்து எடுத்துகிட்டு சொல்லுங்கள் ஜேகே. ஏய் இப்போ ஜிமின் தானே கத்துனா, எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வாய்ஸ் தான். அம்மா அப்பா வந்திருக்காங்களா, எதுக்குடி அவங்க எதுக்குடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏய் எனக்கு எதுவுமே சரியாக பண்ணல, சீக்கிரம் வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் பண்ண மாட்டீங்க ஒய்யன் கொத்தா. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணலேன்னு வையிடி இப்பே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் எனக்கு வேலை மயிரும் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவை கிடையாது. இதுக்கு தான் நான் வீட்டு மயிலே இருக்கிறது. எதுக்கு தெரியுமா, இதுக்கு தான். இந்த மாதிரி எவனாவது பொறுக்கி ரோஸ்கள் இல்லாத போது வீட்டுக்கு வருவான்னு தெரிஞ்சு தாண்டி நான் வீட்டிலேயே இருந்தேன். இப்போ நான் இங்கிட்டு போகவும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேல, ஃபோன் போடு, வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேவும் அவனோட ஃபோன் காலை டெக்ளைன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவன் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கால் தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் அவன் வீடியோ கால் பண்ணுறதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. இப்போ வேகமாக நீங்கள் ஜிமின் கிட்டே தான் ஓடுறீங்க. ஜிமின் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நீ கத்திட்ட. இப்போ அவன் வேற ஓவராக கத்திக்கிட்டு இருக்கான். ஜிமின் இப்போ நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமாக ஜங்குக்கு இங்கே வந்துடுவான். என்ன பண்ணுவானே தெரியாது ஜிமின். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போது ஜிமின் கிட்டே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமினும் உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு லூஸு இதுக்கு தான் அப்படி கத்திக்கிட்டு இருக்கியா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்தா எங்கள் அம்மா அப்பா அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு நீ வெளியில் போ, புரியுதா? வெளியில் போயிட்டு காலார நடந்து கொடுத்துக்கிட்டே அவன்கிட்ட பேசு. அவன் ஏதாவது கேட்டானா வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. அதாவது நான் வெளியில் நடந்து போயிட்டுருக்கேன், காலார நடந்து போயிட்டுருக்கேன், இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை என்ன பேசுவீங்கன்னு தெரியாது. அதனால தான் வந்துட்டு நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளி. உனக்கு என்ன சமாளிக்கவா தெரியாது, இந்த குழந்தை புடி, வெளியில் போயிட்டு பேசு அப்படின்ற மாதிரி ஜிமினும் ஐடியா கொடுக்குறான். இப்போ டக்குன்னு நீங்களும் குழந்தைய கையில் வாங்கிட்டு கியூனா அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஒய்ஃபை பார்த்து சொல்ல, அச்சோ நீ எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோவேன், பரவாயில்ல நீ போயிட்டு பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி கியூனாவை அனுப்பிவிட இப்போ நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறீங்க. ஸோ ஜிமினோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்படியே அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணுறீங்க. இப்போது ஜேகே பார்க்குறான். ஏய் வீட்டில் தானே இருக்கேன்ட, இப்போ எங்கடி போயிட்டுருக்க, எங்கே போயிட்டுருக்க? எங்கள் வீட்டில் இருக்க டிப்ரெஷனாக இருக்குதுங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் பிரிஞ்சே இருக்க முடியல. உங்களோட திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நான் நட்டிப்பு நாடகத்தை போட்டுட்ருக்கேன் என்கிட்ட. இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன வெளில நடந்துகிட்ருக்கா? என்னடி நடந்துகிட்ருக்காங்க? ஏய் நல்லா அந்த ஏரியாவை எனக்கு காமி. ஜங்குக் சும்மா ஓவராக என்னைய சந்தேகப்பட்டு தான் பேசுகிறீங்க. நீங்கள் இல்லாமல் நானே ஏங்கி போயிருக்கேன். சும்மா என்னை சந்தேகப்பட்டு பேசுகிறீங்க. ஜங்குக் இப்படிலாம் என்னை சந்தேகப்படாதீங்க, எனக்கு ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்குது. இப்போ ஜேகே பார்க்குறான். எடி நான் உன்னை சந்தேகப்படல, சரி அழுகாத. எனக்கு ஊடால அந்த ஜிமினோட வாய்ஸ் கேட்டுச்சு. அது எப்படி ஜிமின் உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். ஜிமின் வீட்டுக்கு வந்தானா? இல்லை ஜேகே, ஜிமின்லாம் வீட்டுக்கு வரல, வெளியில் நடந்து போயிட்டுருக்கேல, வேறு யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அது உங்கள் காதில் அப்படி கேட்டிருக்கும். நீங்கள் என்னைய நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அதனால தான் யாரோட வயசு கேட்டாலும் உங்களுக்கு ஜிமினோட வாய்ஸ் மாதிரி கேட்குது. என் மேலே அவ்வளோ காதல் இல்லை ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க ஜேகேவும் வேகமாக தலையாட்டுறான். ஆமாடி பொண்டாட்டி, உன் மேலே அவ்வளோ காதல், அதனால தான் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, உன் கூடையே இருக்கணும் போல் தோணுது. ஆனால் நீ தான் விடமாட்டுற, எனக்கு ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆகுதுடி. உன்னை அங்கே தனியாக விடவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்குன்னா ஜேகே திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், இல்லாட்டினா இந்த பைப்பில் நம்மளுக்கு டிவோர்ஸை கொடுத்துருன்ற மாதிரி தான் உங்களுக்கு திங்கிங் போகுது. இப்படியே ஜேகே உங்கள்கிட்ட இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, இங்கிட்டு தாங்க பார்த்தா அவனோட லவர்கிட்ட குழஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏய் பேபி ஒன்று கொடுடி, நானும் காலிலேருந்து கேட்டுட்ருக்கேன், என்னை கெஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் என்னை பார்த்து உனக்குலாம் பாவமாக தெரியலையா? பையன் ரொம்பவே பாவம், ஏங்கி போயிருப்பானேன்னு உனக்குலாம் தோணலையா அப்படின்ற மாதிரி நம்ம தயாங்கும் அவனோட லவ்வர்கிட்ட கேட்டுட்ருக்க. அவனோட லவ்வரும் ஸோ தயாங்கா சும்மா என்னை விட்டுட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டுருக்கேல, எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அப்பாவும் இல்லை, உனக்கு தைரியம் இருந்தால் என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறா.
இங்கிட்டு தாக்குனா இப்படி சொன்னோன்னே உடனே அவனோட லவ்வரை பார்க்கணுன்னு தான் துடிக்கிறான். அஜோ 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 அம்மா அப்பா வேற வீட்டில் இல்லைன்றாலே இப்போ போனால் கண்டிப்பாக ஏதாவது சீன் நடக்கும். இவன் வேற விட மாட்டானே இந்த ஜேகே பொறுமைக்கு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இப்போ தாங்கும் வேகமாக உள்ளதான் ஓடுறான். இங்கிட்டு நீங்களும் ஜேகேவும் ரொம்ப லவபலாக பேசிக்கிட்டு இருக்கா. தாங்கும் ஊடால நந்தி மாதிரி வந்துட்டு ஏய் ஜெகே 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 என்னோட லவர் என்னை கூப்பிட்றாடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜேகே அதெல்லாம் காதில் வாங்காமல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அடே பொறம்போக்கே நீ மட்டும் பொண்டாட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்க. டே ஜேகே என் ஆள் என்னை கூப்பிட்றாடா, டே நான் போயிட்டு வந்துடுறேன்டா, டே போய் தொல்லடான்னு ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் போயிடுறேன்டா, டே சொல்கிறான்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜேகே உங்ககிட்ட தான் பேசுகிறதுல மும்முரமாக இருக்கான். இப்போ நீங்களும் ஜேகே கிட்ட அச்சோ ஜேகே தாங்க உங்கள்கிட்ட என்னமோ கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே ஜேகேவோட லுக்கு தாங்க பார்த்து முறைக்குது. ஏய் உனக்கு என்னடா வேணும்? ஏய் என்னோட ஆள் என்னை கூப்பிட்றாடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. போய் தொல்லடா, என்ன டிஸ்டர்ப் பண்ணி தொலையாதடா, இன்னும் பண்ணி தொல்லடா பூடா முத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவும் தாங்க அனுப்பிவிட தாங்க துள்ளி குதிச்சுட்டு இப்போ அவனோட ஆளை பார்க்க தான் போகிறான். இங்கிட்டு நம்ம ஜிமினை பார்த்தா அவன் ரொம்ப ஃபீலிங்ஸாக உட்காந்துட்ருக்கான். ஏன்னா க்யூனா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜிமினும் ஒரு மாதிரி க்யூனாவோட ஹேரை ரப் பண்ணி கொடுக்குறான். ஏய் எதுக்கடி அழுதுட்ருக்க? எங்க நம்மளுக்கு குழந்தையே பிறக்காதா? ஹே இதே தடவையே கேட்ப. இங்கே பாரு, உனக்கு நான் குழந்த, எனக்கு நீ குழந்த, அவ்வளோதாண்டி. கடவுள் கொடுத்த வரம் இதுதான், இதை எப்படியே விட்டுடி. ஏங்க எத்தனை நாளுங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைக்க முடியும்? ஜிமின் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? உங்களை விட்டுலாம் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுங்க. எப்படியாவது நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்க. அப்போ தான் உங்கள் அம்மா அப்பா நம்மளை ஏற்றுக்குருவாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம ஓயனோட குழந்தைய நம்மளோட குழந்தைன்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அப்பா இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களை வேறு யாருக்காவது கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க, என்னை விட்டு பிரிச்சிருவாங்க ஜிமின். அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி க்யூனா பாவண்டா ரொம்ப அழுதுகிட்டே ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமினால் தாங்க முடியல. ஜிமின் க்யூனாவோட லிப்பில் ஹெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி பேசாதடி, என் உயிரே போனாலும் உன்னை எப்பயும் விட மாட்டேன், நானே செத்து போனாலும் என் கூடையே சேர்த்து தான் உடனே கூட்டிகிட்டு போவேன், இந்த மாதிரி இன்னொரு தடவை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூனாவோட லிப்பில் போயிட்டு ஜிமின் கிஸ் பண்ணுறான். ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கனான மூமெண்ட்டு, ரொம்பவே ஃபீலிங்ஸாக ரொம்ப எமோஷ்னலாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சீன் ஜிமின் பக்கம் கட்டாகி அப்படியே தாயம் பக்கம் ஓப்பன் ஆகுது. தாங்க பார்த்தா அவனோட லவ்வரோட டோரை போயிட்டு நாக் பண்ணிகிட்ருக்கான். இப்போது தாங்கோட லவ்வரும் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹே தயாங், எவ்வளோ நேரம் உனக்காண்டி வெயிட் பண்ணுறது? இதுதான் நீ என் மேலே வச்சுருக்க காதலா அப்படின்ற மாதிரி தாங்கோட லவ்வரும் கேட்க, ஏய் மது, என் ஃப்யூச்சர் கோலே, என் ஃப்யூச்சர் பொண்டாட்டியே, என்ன செய்ய? உன்னை பார்க்க எங்கேருந்து ஓடோடி வரேன் தெரியுமா? வந்தோடனே இப்படிலாம் கேள்வி கேட்டு ஆஃப் ஆக்காத. இப்போ நான் வந்து டோரை நாக் பண்ணோன்னே நீ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நச்சுன்னு ஒன்று இச்சுன்னு கொடுத்துருக்கணும்டி. என்னை ஏங்க வச்சுட்டு வழியில் நிற்க வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கா? வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு மாமனை அமர உட்கார வச்சு லிப்பில் ஒன்று கொடுக்கணும், சீஸில் ஒன்று கொடுக்கணும், அப்புறம் அது பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் அம்மா அப்பாவே வந்துடுவாங்க உங்களுக்கு, இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே மதுவை பிடிச்சி வீட்டுக்குள்ளே தள்ளுறான். ஹே தாங் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இன்னும் ஷவர் பண்ணல. ஏங்குத்த இவ்வளோ நேரம் என்னட்டி பண்ணிட்டு இருந்த? என்னை வாடான்னு மூட கிளப்பி விட்டு இப்போ வான்னு சொன்னால் வரமாட்டுற, ஷவர் பண்ணுன்ற. நீ ஷவர் பண்ணுற வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண முடியாது, வா ஆரம்பிப்போம். இதுதான் நீ என் மேலே வச்சுருக்க காதலா? கொஞ்சம் கூட லவ்வபுளாக பேசாமல் ஏதோ வந்ததும் வராதுமா ஒரு மான் மேலே காலமாடு தாவுற மாதிரி தாவிக்கிட்டு இருக்க. ஏய் என்னடி சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? மாடுன்ற காலமாடுன்ற என்னடி பேசுகிற? நான் இப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்காண்டியா வந்தேன், ஏன்னா மேட்ருக்காண்டி வந்திருக்கேன். நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பாருதா, உனக்குமாய் ஒரு ஆளெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எதையுமே சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேற. லவ்வப்பெல்லாம் வந்துட்டு பேசுவேன்னு பார்த்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குடுக்குடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி போயிடறாங்க. இப்போ தாங்கன்னா அவனோட தலையில் ஹேண்டை வச்சுட்டு, இப்போ நம்ம என்ன பேசணும்? எதுக்கு இவன் என்னைய வர சொன்னான்? மேட்ரு பண்ணும் வாடான்னு தானே சொன்னான். இப்போ என்னென்னமோ பேச சொல்லிட்டுருக்கா? நம்மளுக்கு என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணுங்களே இப்படி தான்ப்பா, வர சொல்லுவாங்க, ஏற்றி விடுவாங்க, அப்புறம் ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதே ரொம்பவே கஷ்டம்தான். தயங்கா
உன் பொழப்பு எங்கிட்ட நார போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேக்கு தான் கால் பண்ணிட்டுருக்கான். ஜேகே நான் இன்னும் உங்ககிட்ட பேசுகிறத நிப்பாட்டலை. தென் ஜேகேவோட நம்பரு பிஸின்னு வந்துட்டுருக்கு. இந்த வரம்போக்கு வேற அவனோட பொண்டாட்டி கூட கல்லையை போட்டுட்ருக்கான். இங்கிட்ட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் இந்த புறம்போக்குக்கு தோண மாட்டேங்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே, அந்த ஜிமின் தருதலைக்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே கிட்டேருந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். ஜிமினை பார்த்தா இங்கே ஏற்கனவே இவங்க 2 பேரும் ரொம்பவே ஃபீலிங்ஸாக எமோஷனலாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதில் அந்த அந்தி மாதிரி நம்ம தாங் ஜிமினுக்கு கால் பண்ணேன். ஜிமின் அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தது ஸ்கிப் பண்ணுறான். பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறான். தாங்னு வருது. கியூனா ஒரு நிமிஷம் இரு, என்னோடய ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஜிமினும் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு கியூனா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமினும் ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். மச்சான் எங்கடா இருக்க? எங்கே இருந்தால் உனக்கு என்னடா, நான் வீட்டில் தான்டா இருக்கேன். இப்போ என்ன மேட்ரோ அதை முதல் சொல்கிறா. மச்சான் இல்லைடா மச்சான், இப்போ வந்து என்னோடய லவரு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா, ஆனால் மேட்ரு பண்ண வரமாட்றா அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட போயிட்டு கேட்டா. ஜிமின்னா தலையில் அடிச்சுட்டு டே புறம்போக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அதை முதல் சொல்கிறா. இந்த பொண்ணுங்களோட மனசே புரிஞ்சுக்க முடியலடா. என்னை அங்கேருந்து வான்னு கூப்பிட்டுட்டு இப்போ வாடின்னு கூப்பிட்டா வரமாட்டா. என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியலை. பொண்ணுங்களை எப்படா கரெக்ட் பண்ணுறது? எவ்வாறு நீயும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, இந்த ஜேகே நாதாரையும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு. ஆனால் என்னால் தான் கரெக்ட் பண்ணி இன்னும் கல்யாணமே பண்ண முடியல. இப்படியே சன்னியாசியாக சுற்றிட்டு இருக்கேன். என்னையும் எப்படியாவது ஃபேமிலி மேன் ஆக்கிடுங்கடா. பாரு, ஃபேமிலி மேனாக ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, நிறையா ஃபீலிங்ஸ்லாம் வரும். அதெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப ஃபீலிங்ஸாக கேட்டுட்ருக்கான். ஏன்னா லவ் பண்ணும்போது கூட இவ்வளோ கஷ்டம் கிடையாது ஜிமினுக்கு. கல்யாணம்னு ஒன்று முடிச்சதுக்கப்புறம் குழந்தைன்னு ஒன்று இல்லைன்னா எப்படிரா இருக்கும். அதனால் அந்த எமோஷ்னலோட ஜிமின் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு நான் ஃபோன் அடித்தது பொண்ணுங்களோட மனசை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறக்காண்டி தான். ஆனால் நீ என்ன இவ்வளோ ஃபீலிங்ஸாக பேசிட்டு என்னையும் மைண்டு சேஞ்ச் பண்ணி விட்டுட்ருக்க? ஜிம்னா இப்படிலாம் பேசாத, ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கா. இப்போ ஜிமினும் இது எனக்கு எப்படா தெரியும்? பொண்ணுங்களோட மனசை பற்றி பொண்ணுங்களுக்கு தாண்டா தெரியும், எனக்கெல்லாம் தெரியாதுடா. அதான் உன் பொண்டாட்டி இருக்காங்களே அவங்க கிட்ட கேட்டு சொல்லு. அதான் உன் பொண்டாட்டி கியூனா, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு சொல்லு. பொண்ணுங்களோட எப்படி கனெக்ட் ஆகுறது, பொண்ணுங்களை எப்படி கவர் பண்ணுறது, இதெல்லாம் கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல. கியூனா ஆல்ரெடி அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மினுக்குலாம் கடுப்பு தான் வருது. நீ ஃபேமிலி மேன் ஆகிறக்குள்ளே எங்களோட உசுரை வாங்கிட்டு இருக்கா, ஃபோனை கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் ஜிம்மின்னு. இப்போ தாங்கண்ணா இந்த கிறுக்கு பையன்ட்ட நான் என்ன கேட்டேன்னு இப்படி கத்துறான். இவங்கெல்லாம் ஃபேமிலி மேனாக இருக்காங்களாம். ஃபேமிலி மேனு ஒரு ஃப்ரெண்டு சன்னியாசியாக சுற்றிட்டு இருக்கானே, அவனை ஃபேமிலி மேனாக ஆக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் தோணுதா? தயாங்கா உன்னோட பொழப்பு இப்படி நாரிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோ நேராக ஷவர் ரூம், அதாவது பாத்ரூம்க்கு வெளில நின்று தான் டோரை நாக் பண்ணிகிட்ருக்கான். மதுன்னு பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிக்கா கூட இருக்க மாட்டேடி. ஏண்டி இப்படி ஜீவனை வாங்குறே? டோரை ஓப்பன் பண்ணுடி, நானும் உள்ள வர சேர்ந்து குளிப்போண்டி. மது ஓப்பன் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பொறுக்கி நீ என் வீட்டுக்கே வராத, வெளில போ. மது கொஞ்சமே உனைய இன்னொரு தடவை என்கிட்ட வந்து பேசினேனா? மது வடிச்சா கிக்கு ஏறுதான் சொல்லுவாங்க. ஆனால் உன்கிட்ட வந்தால் எனக்கு கிக்கும் ஏற மாட்டேங்குது. மக்கு டோரை ஓப்பன் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவம் அவனோட கீழே பிடிச்சிக்கிட்டு மது கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ லவ்வபிளாக பேசு, அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுவேன். லவ்வபிளாக பேசுறதுக்கு இதுவாடி டைமு? டோரை ஓப்பன் பண்ணடி. உன்னை அப்படி பார்த்தாதாண்டி எனக்கு லவ்வபிள் மூமெண்ட்டே வரும். இப்படி டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லவ்வபிளாக பேசுனா நான் எப்படி பேசுவேன்? டோர் ஓப்பன் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்க. மதுவும் சிரிச்சுக்கிட்டே இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏம்மா தாயே, உன்னை இப்படி பார்க்குறதுக்கு நான் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்கோ டக்குன்னு மதுவை தள்ளிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறான். பொறுக்கி ராஸ்கல் ஹேண்டடு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஹேண்ட்லேயே ஒரு அடி வைக்கிறாங்க மது. என்ன லவ்வபிளாக அவங்ககிட்ட பேசணும் அவ்வளோதானே? எவ்வளோ லவ்வபிள் வேணுண்டி? இவ்வளோ போதுமா இல்லை இவ்வளோ வேணுமா? பொறுக்கி என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தை ஒழுங்காக சொல்லியிருக்கியா? இப்போ ஃபஸ்ட்டு லவ்வபிளாக அதை என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி மது தான் என்கிட்ட கேட்டுட்ருக்க. இப்போ என்ன ஐ லவ் யூன்னு சொன்னோம். பொண்ணாடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேண்டாம் வெறுப்பா சொல்லிட்டுருக்கான். பொறுக்கி ராஸ்கல் வெளில போடா
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதுவும் தாங்க பிடிச்சி வெளில தள்ளிட்டுருக்க. சரி சரி பண்ணா ஐ லவ் யூன்ற வேர்டை ரொம்பவே ரொமான்டிக்காக சொன்னோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங் அப்படியே மதுவை தூக்கி பட்டப்பில் டொப்புன்னு போடுறான். டேய் உன்னை ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை தான்டா சொல்ல சொன்னேன். ஏய் எலும்பு உடச்சி விட்டுட்டுருக்க. ஏய் இப்போ எப்படி சொல்கிறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டப்புக்குள்ளே தாங்க இறங்குறான். தயங்கா என்ன பண்ண போகிற? ஐ லவ் யூன்ற 3 வார்த்தையை ரொம்பவே ரொமான்டிக்காக சொல்ல சொன்னேன்ல, அதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே மதுவை முக்கி தாயங்கும் தண்ணிக்குள்ளே முங்கிடுறான். மதுவோட லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே வாட்டர் பபிள்ஸோட அப்படியே மதுவோட லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே ஐ லவ் யூன்ற வேர்டை ரொம்பவே ரொமான்டிக்காக அஸ்கி வாய்ஸில் அந்த வாட்டர் ட்ராப்போட இப்படி சொல்லிட்டுருக்கான் தாங். மது பார்க்குறாங்க. ஹே என்னடா இவ்வளோ ஹாட்டாக இருக்க? என்ன மாமே எப்பயுமே ரொமான்டிக் தாண்டி, அது உனக்கு தாண்டி புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க மதுவோட லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா அன்கட்டு ஃபஸ்ட்டு எபிசோடே தாங்க அன்கட்டு பார்த்துருவோம். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தாங்க்கு இந்த மாதிரிலாம் மேட்ரு முடிய அங்கே 2 பேருமே ஹக் பண்ணி படுத்துட்ருக்காங்க. மது தாங்க பார்க்குறாங்க. ஏ தாங்கு மேட்ரு முடிச்சுட்டு விட்டுட்டு போயிட மாட்டேயே? விட்டுட்டு தாண்டி போவேன். ஒரு தடவை உங்கள பண்ணிட்டேன்ல, அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு? எனக்கு தேவையே கிடையாது. அடுத்த பொண்ணை தேடிட்டு போய்கிட்டே இருப்பேன். புறம்போக்கு எத்தனை பொண்ணை தேடிட்டு போனாலும் கடைசியில் என்கிட்ட தாண்டா வந்து நிற்கணும். மது கதவை துறடி, மது என் கூட பண்ணடி, மது நீ தாண்டி என் போதை, மது நீ இருந்தால் தாண்டி என் வாழ்வு கிக்கு அப்படின்ற மாதிரி இப்படி தாண்டா புறம்போக்கு என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு நிற்ப. இதுக்கு இவ்வளோ ஆட்டிடியூடாக பேசிக்கிட்டு இருக்கா? அதுக்கு முதலே என் காலில் விழுந்துரு. பின்னாடி நீ காலில் விழுந்தாலும் நீ கெஞ்சினாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மது தாயாங்க பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்க. டே இது வாயா இல்லை கால் வாயா? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. சரி விடு இங்கே பாரு, உன்னெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அப்படியே நீயே என்னை விட்டுட்டு போனாலும் கொத்த மேட்ரை முடித்து உனக்கு குழந்தைய கொடுப்பேனே தவிர உன்னை விட்டுட்டு நான்லாம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே மதுவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கிட்டு ஜேகே நான் உங்கள்கிட்ட பேசுகிறது இன்னும் நிப்பாட்டலை. நீங்கள் ஜிமினோட வீட்டுக்கு வேற போகணும். இப்படியே வெளியிலேயே தான் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது. இப்போ ஜேகேவும் உங்கள்கிட்ட ஏய் பொண்ணட்டே இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு போகணும் தாங்க. அப்புறம் ஏன்டி வெள்ளையே சுற்றிக்கிட்டு இருக்க? அது சும்மா காத்தோட்டமாக தான். இல்லையே உன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்கே. பாரு இப்போ என்ன பண்ணுற, டக்குன்னு வீட்டுக்கு போ. ஏங்க நீங்கள் இப்படியே காலிலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் நேரம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நானும் போயிட்டு ரெஸ்ட் எடுப்பேன்ல. நான் ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போ. அச்சோ என்ன இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மின் வந்து வீட்டுக்கு வெளியே எட்டி பார்க்குறான். நீங்கள் இன்னும் ஜேகே தான் கால் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இப்போ கியூனாவை பார்க்குறான். ஏய் கியூனா அங்கே பாரு, ஜங்குக்கு இன்னும் ஒயனை விடலை போலுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஜிம்மின் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம போய் பேசினாலும் ஜங்குக்கு பிடிக்காது. அப்புறம் நம்ம வீட்டில் தான் ஒயன் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவார். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே முழிச்சிட்ருக்க. இவங்க 2 பேரும் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அதான் நம்ம தாங்க இருக்கானே அவனே நல்லா பண்ணுறான். இப்போ ஜேகே கிட்ட வந்துட்டு ஜேகேவை இருந்து பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு டேய் மச்சான் நீங்கள் மேட்ரு நடந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜேகேக்கு இதை கேட்டோன்னே உங்ககிட்ட இருந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு தாங்கோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு ஒட்டே பொறுக்கி என்னோட பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், மேட்ரு நடந்துச்சுன்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் என்னை பற்றி என்னடா நினைப்பா? தப்பாக நினைக்க மாட்டாளா? இவங்கள ஒர்க்குக்கு 2 பேர்த்தையும் சேர்த்து அனுப்பிவிட்டா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க போலன்னு நினைக்க மாட்டாளா? ஒரு இருக்கா இல்லையாடா, கட்டுப்பு மயிரை ஏற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜேகே கத்துறான். இப்போ தாயங்கும் அவனோட கன்னத்தில் ஹேண்டை வச்சுட்டு டேய் இதை நீ நார்மலாக சொல்லக்கூடாதா? அடிச்சுட்டு தான் சொல்லுவியா? மொத்தம் நான் அடிச்சுன்னு வச்சுக்கோ உன் கண்ணும் பேந்துருண்டா. என் பொண்டாட்டி மட்டும்தான் என்னையே அடிக்கணும், வேற எவனாவது என் மேலே ஹேண்டை வச்சிங்க ஹேண்டை உடச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இன்னும் இந்த விளாட்டுத்தனமாக தான் இருக்கேன் தாயாங். ஜேகேனா அவனோட தலையில் அடிச்சுட்டு டேய் என் கண்ணு முன்னாடி இருக்காமல் ஒழுங்கா போடா, நீ கட்டு பேத்தாத. ஏற்கனவே என் பொண்டாட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ வேற டென்ஷன் மயிரை ஏற்றாமல் ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி இப்போது ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான்.
சரி நம்ம போய் தொலைங்க, எனக்கு என்ன நடக்கணுமோ அது நல்லபடியாகவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹோட்டலில் ஒரு ரூமில் தாண்டா வந்துட்டு ஜேகே அந்த அங்கே 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அச்சோ ஜலக்குட்டி மது கண்ணை முன்னாலே நீ தடி வர அப்படின்னு சொல்லிட்டு தாங்களாம் கனவு உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஜேகேக்கு உங்களை பற்றின ஃபுல் திங்கிங் தான். ஒயன் இப்போ என்ன பண்ணிட்டுருப்பா? ஒயன் சாப்பிட்ருப்பாளா? குழந்தை சாப்பிட்ருக்குமா? 2 பேரும் தூங்கியிருப்பாங்களா? கால் பண்ணலாமா? கால் பண்ணால் டிஸ்டர்ப் பண்ணிடுவோமா? நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? காலையில் ஃபோன் அடிப்போம். இல்லை பொண்டாட்டியை பார்க்கணும் போல் இருக்குது, இப்போயே ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஜெகே நான் இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கா தான் பார்க்குறான். இவன் முழு லூஸாகவே ஆயிட்டான். கடவுளே, இவனை எப்படியாவது திருத்துங்க, இல்லாட்டினா அரை மெண்டலாக்கி என்னைய முழு மெண்டலாக்கி கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பி விட்ருவான். இவன் கூட இருக்கவே பயமாக இருக்குது. நைட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சு ஓயன்னு நினச்சிட்டு என்னைய எதுவும் பண்ணிடுவானும் பயமாக இருக்குது. தயவுசெய்து இவங்கிட்ட இருந்து என்னையே காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்களாம் மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட புலம்பிகிட்ருக்கான். ஹே ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கத்துறான். ஜெகேவும் பதறி போயிட்டு என்னோட கிறுக்கு பயலே அப்படின்னு அவன் கேட்க, ஏ ஜெகே இங்கே பார் ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பிக்கு காமிச்சிட்ருக்கான். என்னடான்னு பார்த்தா ஜேகேவோட குழந்தைய ஜிம்மினோட அம்மா அப்பா ஹேண்டில் வச்சுருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பப்ளிக் ஆகிருக்கு. ஏய் இது என்னோட குழந்தடா. ஆமாடா இது உன்னோட குழந்த, ஆனால் உன்னோட குழந்த எதுக்கு ஜிம்மினோட அம்மா அப்பா ஹேண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்கும் கேட்க இப்போ தான் ஜேகேக்கு எல்லாமே புரியுது. அதாவது ஜிம்மின் வந்து கத்திருப்பான்ல, ஒயன் அம்மா அப்பா வந்திருக்காங்க வான்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு கேட்டிருக்கும்ல ஜேகேக்கு. நீங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜேகேக்கே ஞாபகம் வருது. ஏய் நான் தாண்டா முட்டாளாக இருந்திருக்கேன். அப்போ என் காதலை கேட்டு எல்லாமே உண்மைதான், இவ தான் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே ஜேகேவோட ஐஸெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறுது. தாங்கோ அவனோட தலையில் அடிக்கிறான். டே தயாங்கா தெரியாதனமா இவன்கிட்ட போய் காமிச்சிட்டியே, நீ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில, மூடிக்கிட்டு இருக்க மாட்டியாடா நீ, உனக்கு வாய்ந்தாண்டா ஏமே, ஐயோ இவன் வேறு இவ்வளோ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கானே, இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி தாங்க முடிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. இப்போ ஜேகே உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மினோட வீட்டில் தான் இன்னும் இருக்கீங்க, ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போ ஃபோன் அடிக்க நீங்களும் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஏய் எங்கடி இருக்க? ஏன் ஜேகே நைட்டு 1:30 மணிக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தா என்னத்தை சொல்ல? நம்ம வீட்டில் தான் இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன் ஜேகே, குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. நீங்களும் போயிட்டு என்னை பற்றி திங்க் பண்ணாமல் தூங்குங்க ஜேகே. ஏய் அதாவது எனக்கு என்ன காது குத்திக்கிட்டு இருக்கியா? இப்போ நீ எங்கே இருக்கா? நம்ம வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே உங்களுக்கு ஹார்ட்டே விட்டுருச்சு, என்னமோ தெரிஞ்சிருச்சுடான்னு சொல்லிட்டு அப்படியே வேமா எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. ஜேகே எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டில் தான் இருக்கேன். ஹோ நம்ம வீட்டில் தானே இருக்க? சரி உங்ககிட்ட காலையில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் ஜேகே. தென் அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இருக்குடி உனக்கும் அந்த ஜிம்மினுக்கும் என்கிட்டே நடிப்பு மேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எதையோ ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். தாங்க்கு புரியுது ஜேகே ஏதோ ஒரு பிளான் போகிறான்னு சொல்லிட்டு. ஜேகே எதடா இவ்வளோ இதாக திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா, என்கிட்ட சொல்ல மாட்டியா? மூடிட்டு போய் போடுற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க இக்னோர் பண்ணிவிட்டு ஜேகேயும் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு படுத்துடுறான். தாக்குனா ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஏன்னா ஜேகே எப்பயுமே இப்படிலாம் அப்செட் ஆனது கிடையாது. அவன் ஐஸ் ரெண்டும் அவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. ஏய் தயாங்கா நாளைக்கு ஏதோ சம்பவம் இருக்குது, மாப்பிள்ளை ஏதோ ஒன்று பெருசாக திங்க் பண்ணுறான், பாவம் வாயினு என்ன பண்ண போகிறான்னு தெரிலையே, ஏன்டா தேவலாமல் நீ இந்த பிக்கை போயிட்டு இவன்ட்ட காமிச்ச, மூடிக்கிட்டு உன்னடைய வச்சு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் அவனே அடிச்சிட்ருக்க. வேறு வழி கிடையாது தாங்க்கு. இப்போதைக்கு ஜேகே கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டான். சரி மார்னிங்காக எதுனாலும் ஜேகே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தாங்கோ அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. ஜேகே அவனோட லக்கேஜெலாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தாங்க பார்க்குறான். மாப்பிள்ள என்னடா அதுக்குள்ளே லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க, ஒரு வாரம் நம்மளுக்கு இங்கே வேலை இருக்குது. ஏய் உனக்கு தான் வேலை கிடச்சிட்டல, மூடிட்டு வேலையை பாரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றான். இப்போ தாங்கண்ணா என்னடா இருந்தாலும் உனையும் தானே இங்கே ஒரு வாரம் இருக்க சொன்னான், அதுக்குள்ளே எங்கே கிளம்பி போயிட்டுருக்கா, அதெல்லாம் ஒரு மயிலும் தேவை கிடையாது, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் ஸ்கிப் பண்ணுறான். ஏன்னா தெரியுது தேங்க்கு ஜேகே இப்போ அங்கே வந்தானா கண்டிப்பாக அவங்க கூட சண்டை தான் போடுவான்னு சொல்லிட்டு தாங்க்கு நல்லாவே புரியுது. அதனால் அவனை வந்து அங்கேருந்து விட மாட்டான். இருந்தாலும் ஜேகே தேங்கோட சீஸில் ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு
ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மாதிரி மட்டும் இரு, மாமா வேலை பார்க்காத, மூட்டிக்கிட்டுரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இப்போ அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கோவமாக இப்போ ஊருக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இது தாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வேகமாக அவனோட ஃபோன் எடுத்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ கால் பண்ணி ஒயன் என்ன ஒயன் பண்ணிகிட்ருக்க, இதுக்கு ஒயன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, அவன் தான் உன் மேலே ஜலஸ் ஆகுவான்னு உனக்குலாம் தெரியாதா, லூசாடி நீ, இப்போ அவன் கிளம்பி அங்கே தான் வந்துட்டுருக்கான், எங்கே இருந்து தொலைகிற நீ அப்படின்ற மாதிரி தான் கத்துறான். எதுக்கு தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன். திருப்பி வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்காத, நீ ஜிமினோட வீட்டில் தானே இருக்க, ஒழுங்காக குழந்தைய தூக்கிட்டு இப்போ உடனே வந்துட்டு உன்னோட வீட்டுக்கு போயிரு, இல்லாட்டினா ஜேகேக்கு மட்டும் நீ வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வை, அவன் உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அங்கே அட்வைஸ் பண்ண. ஜேகே ஊருக்கு திரும்பி வந்துட்டுருக்கான்னு தெரிஞ்சோடனே உங்களுக்குன்னா செம்ம பதறு. அச்சோ இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்களா, போச்சு, இப்போ குழந்தை வேற இங்கே இல்லையே, ஜிம்மிடு கியூனா உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்துலாம் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்களா, நாட் ரீச்சபிள், போச்சு இன்றைக்கி நம்மளுக்கு டிவோர்ஸ் தான் ஆக போகுது, செத்தோம் இன்றைக்கி நம்ம அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பயமாக இருக்குது. ஓயன் காம் டவுன், ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ, வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்குள்ளே ஜிம்னுக்கு எப்படியாவது கால் அட்டன் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் சொல்லி ஜிம்னை எப்படியாவது கொண்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. ஜிம்மினுக்கு விடாமல் கால் பண்ணுறீங்க, நாட் ரீச்சபிள், செத்தோண்டா நம்ம அப்படின்ற மாதிரி நீங்களும் பயந்துட்டுருக்க. இப்போ ஜேகே வந்து டோர் நாக் பண்ணுறான். அவ்வளோதான், ஜேகே டோர் நாக் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு குழந்தையும் ஹேண்டில் இல்லை. அப்படியே பயந்துக்கிட்டே போயிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே இப்போ உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு. ஏண்டி உனக்கு லாயெல்லாம் நான் இருப்பேன், ஆனால் எனக்கு லாயெல்லாம் நீ இருக்க மாட்டேல, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருப்பேல, எப்படி வீட்டுக்கு வந்த, நீ அந்த ஜிம்மினோட வீட்டில் தானே இருந்த, குழந்தைய எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் உங்களோட கன்னத்தில் ஹேண்டை வச்சுட்டு ஜேகே நம்ம 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 வீட்டில் தான் ஜேகே இருந்து, நீங்கள் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கான்டனா இருங்க ஜேகே. ஆமாம் நம்ம வீட்டில் இருந்த, போய் வாயிலேருந்து வரதெல்லாம் போய், நான் உனக்கு லாயலாக இருக்கேன், நீ ஏன்டி எனக்கு லாயலாக இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஜேகே கத்திக்கிட்டு இருக்காண்டா. ஜேகே கவுண்டனா இருங்க ஜேகே, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைய எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். குழந்தை தான் ஜிம்மிக்கிட்ட இருக்கு, அதை எப்படி நீங்கள் இவங்கிட்ட சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீங்கள் எதுவுமே வந்துட்டு ஜேகே கிட்ட ஆன்சர் பண்ணல. ஓகேடா, நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்ப்போம் அடுத்து ஜேகே என்ன பண்ண போகிறான். குழந்தை இப்போ ஜிம்மின் ஹேண்டில் இருக்குது, உங்கள் ஹேண்டுக்கு எப்படி வரும், ஸோ ஜிம்மின் கிட்ட தான் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜேகே என்ன பண்ணுவான், அவ்வளோதான், உங்களுக்கும் ஜேகேக்கும் டிவோர்ஸுன்ற பிளான் தான் வரும் நெக்ஸ்ட்டு. ஓகேடா, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. தாங்க என்ன பண்ண போகிறான், ஜிம்மின் எப்படி உங்ககிட்ட குழந்தைய கொண்டு வந்து சேர்க்க போகிறான், நீங்கள் எப்படி ஜேகேவை சமாளிக்க போகிறீங்க அப்படின்றத ஹெட்ஃபோன் மஸ்ட்டாக பார்ப்போம். இந்த எபிசோடு எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணிடுங்க. அன்கட்டு பார்க்க மறக்காமல் டெலிகிராம் வந்துருங்கடா. ஓகே பாய். இந்த எபிசோடுக்கு ஒரு சிச்சுவேஷன் சாங் அண்ட் ஆன்லைன் சாங் போட்டு வரேன், கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போங்க. பை டார்லிங்ஸ், பாய்.